சில நண்பர்கள் உதவி செய்தே பழக்கப்பட்டவங்களும் உண்டு. சில நண்பர்கள் பழகிறவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டே பழகிறவங்களும் உண்டு. ரெண்டு விதமா இருக்கிறாங்க. அதே மாதிரி சொந்தத்துல காசு இருக்கும்போது மதிக்கிறவங்களும் உண்டு. சில பேர் காசு இல்லாத போது மதிக்கிறவங்களும் உண்டு. காரணம் என்னன்னா, காசு இருக்கும்போது இல்லாதவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஒரு அச்சம், நம்மள என்ன நினைப்பாங்களோ, நம்மள என்ன சொல்லிடுவாங்களோன்னு. ஆனா காசு இருக்கிறவங்க சமமா பழகுவாங்க. என்கிட்ட காசு இருக்குது, அவகிட்ட காசு இருக்குது, எனக்கு என்ன வேற்றுமை அப்படின்ட்டு. ஆனா காசு இல்லாதவன் உங்ககிட்ட பழகிறது கஷ்டம். ஆனா நீ காசு இல்லாத இருக்கும்போது அந்த காசு இல்லாதவன் உங்ககிட்ட பழகுவான். ஆனா காசு இருக்கிறவன் ஒதுங்கிடுவான். ஏன்னா எப்ப தரத்தை பார்த்து பழகுறானோ அவெல்லாம் எப்ப ஒன்னா விலகுவான். எப்ப மனத்தை பார்த்து பழகுறானோ அவன் எப்பவுமே இருப்பான். பணம் இருக்குதுன்ற கர்வம் மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வாழறது. அதனால நீ சாகிறப்ப உனக்கு யாருமே உதவல. பணம் இல்லாத எல்லாருக்கிட்டும் சகஜமா பழகும் போது நீ செத்தப்ப எல்லாருமே கூட வந்துட்டாங்க. இதனால்தான் சொல்றாரு அழுகணி சித்தர், ரொம்ப அழகா சொல்லுவாரு, எப்பா நீ வாழும்போது உன்னை பார்த்து ஊரே பயப்படும், ஆனா நீ செத்தேனா பாவி செத்தாண்டா அப்படின்னு காட்ட என்ன ஊ மேல ஏறிக்கின்னு வரும். ஆனா நான் வாழும்போது என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, நான் செத்தனா காட்டான மேல நான் ஏறிக்கின்னு போவேன்றார். ஏன்னா வாழும்போது பணத்தை வச்சுக்கின்னு பகிட்டு காட்டி வாழும்போது அவனுக்கு ஒரு மரியாதை. இப்போ நீங்க ஒரு நல்ல வசதியா இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் எதுவுமே சரியில்லை. எல்லா பங்கன்லயும் உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வசதி இருக்குது, அந்த மரியாதையை கொடுப்பாங்க. ஆனா வசதி இல்லாதவங்க உண்மையை பேசுவாங்க, சத்தியத்தை நடப்பாங்க, அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் மரியாதைன்னு ஒன்னு எதிர்பார்த்துன்னு வாழுது. ஆனால் அந்த இல்லாதவன் அங்க போலன்னா கூட அவன் போயிட்டு போகும்போது யாரும் குறை சொல்ல மாட்டான். ஆனா நீ இவ்வளவு வசதி உன்னதான் கூப்பிட்டு முதல்ல நிக்க வைப்பாங்க. நீ போனவன போறல அந்த பொம்பளை தெரியுமா மோசமான பொம்பளை பின்னாடி பேசுவான், முன்னாடி உன்னதான் கூப்பிட்டு வைப்பான். இந்த உலகத்தினுடைய இயல்பு அது. அதனால அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், நான் என்ன செய்யறேன், என்னுடைய போக்கு என்ன, என்னுடைய பயணம் என்ன, அதை நான் தொடர்ந்து போறேன். யாராவது எதையாவது சொல்லின்னு போ. வாழும்போது ஆஹா ஊகான்றது பின்னாடி போனா திட்டுறது, அது வாழ்க்கையே இல்லது. யாரையுமே ஏமாத்தி வாழணும்னு நினைக்க கூடாது, யாருகிட்டுமே ஏமாந்தும் வாழக்கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சொந்தம். நீ வாழணுமே தர அவன் பணக்காரன் இவன் ஏழை, நீ உனக்கு அந்த வேற்றுமையே வரக்கூடாது. யாராவது எப்படியாவது இருந்துட்டு போறோம், நான் நல்ல மனசோட இருக்கிறேன், நான் நல்லா செய்யறேன் அப்படின்னு போகும்போது நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா போலி மரியாதை தான் கிடைக்கும். காசு இருக்கும்போது மதிக்கிறவங்களும் உண்டு, சில பேர் காசு இல்லாத போது மதிக்கிறவங்களும் உண்டு. காரணம் என்னன்னா, காசு இருக்கும்போது இல்லாதவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஒரு அச்சம், நம்மள என்ன நினைப்பாங்களோ, நம்மள என்ன சொல்லிடுவாங்களோன்னு. ஆனா காசு இருக்கிறவங்க சமமா பழகுவாங்க. என்கிட்ட காசு இருக்குது, அவகிட்ட காசு இருக்குது, எனக்கு என்ன வேற்றுமை அப்படின்ட்டு. ஆனா காசு இல்லாதவன் உங்ககிட்ட பழகிறது கஷ்டம். ஆனா நீ காசு இல்லாத இருக்கும்போது அந்த காசு இல்லாதவன் உங்ககிட்ட பழகுவான். ஆனா காசு இருக்கிறவன் ஒதுங்கிடுவான். ஏன்னா எப்ப தரத்தை பார்த்து பழகுறானோ அவெல்லாம் எப்ப ஒன்னா விலகுவான். எப்ப மனத்தை பார்த்து பழகுறானோ அவன் எப்பவுமே இருப்பான்.